கார்த்திக் ரேவதி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்ததுன்னு ரிவ்யூவாக பார்ப்போம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோஸ் போகிறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும். சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, அப்போது இங்கே சிலம்பாட்டம் விளையாடுறதுக்கு இந்த ஊரில் ஒரு ஆம்பளைங்க கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஆனந்த் சொல்கிறாங்க, ஏன் இல்லை, இருக்கான், ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒருத்தனை இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. அந்த நேரம் தான் நம்ம கார்த்திக் வந்துட்டு சூப்பராக கெத்தாக நம்ம களத்தில் வந்துட்டு இறங்கி சிலம்பாட்டம் ஆட ஆரம்பிக்கிறாரு. சிலம்பாட்டம் ஆட ஆரம்பிக்கிற நம்ம கார்த்திக் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக ஆடிட்டுருக்காரு. இதை பார்த்த ஒரு பொண்ணு வந்துட்டு, நீ போயிட்டு ரேவதி கிட்ட விஷயத்த சொல்லி கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி வந்துட்டு சிலம்பாட்டம் ஆடக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் அங்கே மிரட்டி உட்கார வச்சுருக்காங்க. அப்போது, அம்மா இதெல்லாம் ரொம்ப அநியாயம்மா, இந்நேரம் என்னை காணுன்னு அங்கே எல்லோரும் தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ உடனே நம்ம ரேவதி வந்துட்டு அங்கே இருக்கும் பொழுது ஒரு பொண்ணு வந்து சொல்கிறாங்க, ரேவதி நீ எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தியோ அந்த விஷயம் அங்கே நடந்துகிட்ருக்கு. ஒருத்தன் களத்தில் இறங்கி அங்கே ரொம்ப பயங்கரமாக விளையாடிட்டு இருக்கான். அவனை தான் நம்ம ஊரில் இருந்து எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னடி சொல்கிற, நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. ஆமாம், உண்மையை தான் சொல்கிறேன், நீயே வேணா வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே ரேவதி என்ன செய்கிறாங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, சிலம்பாட்டம் ஆட தெரிஞ்சு நான் இங்கே இருக்கேன், அப்போது என் இடத்துல இருக்கான்னா அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ரேவதி போயிட்டு பார்க்குறாரு, நம்ம கார்த்திக் வந்துட்டு ரொம்ப சூப்பராக கெத்தாக அந்த விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக விளையாடி நம்ம கார்த்திக் வந்துட்டு ஜெயிச்சிட்றாங்க. ஜெயிச்ச கார்த்தியை மேடைக்கு வர சொல்லி சாமுண்டீஸ்வரி வந்துட்டு 5 பவுனில் தங்க செயின் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வர சொல்கிறாங்க. நேராக கார்த்திக் வந்துட்டு மேடைக்கு போகிறாங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி அந்த செயினை எடுத்து கார்த்திக்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ உடனே நம்ம கார்த்திக் சொல்கிறாரு, இல்லை எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் தம்பி வேணாங்கிற, நீ சிலம்பாட்டத்தில் விளையாடி ஜெயிச்சிருக்க, இது உனக்கு நான் தரணும், கிஃப்டாக தரேன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அதனால தான் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம், நான் இந்த செயினுக்காகலாம் நான் அந்த விளையாட்டை விளையாடலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே சரி அப்புறம் வேறு எதுக்காக விளையாட்டில் கலந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி கேட்குறாங்க. அப்போது நம்ம கார்த்திக் சொல்கிறாரு, இந்த ஊருக்குள்ளே ஒரு ஆம்பளைங்க கூட இல்லையான்னு அவங்க கேட்டாங்க, அதனால தான் நான் கலந்துக்கிட்டேன், இந்த ஊருக்குள்ளேயும் ஆம்பளை இருக்கான்னு நிரூபிக்கணும்ல, அதனால தான் நான் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம கார்த்திக் சொல்கிறாங்க. அப்போ உடனே இல்லைப்பா, இந்த தங்கச்செயினை நான் பரிசா தரேன்னு சொல்லிட்டேன், அதனால் நீ வாங்கி தான் ஆகணும்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. உடனே கார்த்திக் வந்துட்டு அந்த செயினை வாங்கி கையில் வந்துட்டு அப்படியே சுற்றி விடுறாங்க. பார்த்தா நேராக போயிட்டு ரேவதியோட கழுத்தில் விழுது. ரேவதி வந்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி மட்டும் இல்லாமல் ரேவதி கூட பிறந்தவங்க சாமுண்டீஸ்வரி எல்லாருமே செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. அப்போது ரேவதி வந்துட்டு ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா கார்த்திக் வந்துட்டு அந்த இடத்துல விளையாடி முடிச்சுட்டு அவங்க அண்ணாக்கள் கூட கிளம்பி போயிட்டுருக்காரு. அப்போது கார்த்தி, அருண், ஆனந்த் 3 பேர் போகும்பொழுது இந்த பக்கம் ரேவதி அவங்க ஃப்ரெண்டு கூட வந்துட்டு வழிமறைக்கிறாங்க. ஏய் நெல்லு, நீ என்ன உன் மனசில் பெரிய ஆளுன்னு நினப்பா, நீ பெரிய பிஸ்தாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, என்ன இப்போ உனக்கு பிரச்சனை, யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒரு பிளான் போட்டு இந்த சிலம்பாட்டம் நடக்கக்கூடாதுன்னு நிறுத்தி வச்சுருந்தா எங்கேருந்தோ வந்த நீ பாட்டுக்கு இறங்கி விளையாடிக்கிட்டு இருக்க, எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. உங்களே எனக்கு யாருன்னு தெரியாது, அப்புறம் எதுக்காக உங்கள் பிளானை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம கார்த்தி கேட்குறாரு. இதோ பாரு, உனக்கு நான் கொடுக்குற ஒரு தண்டனை, வந்த விளையாடினா ஓகே, ஆனால் இன்னும் 24 மணி நேரத்தில் நீ யார்கிட்டையும் சொல்லாமல் இந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, உனக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இந்த ஊரை விட்டெல்லாம் என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அருண் ஆனந்து சொல்கிறாங்க, இதோ பாருமா, நீ தேவையில்லாமல் வந்து இவங்கிட்ட பேசிகிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை செய்யின்னு சொன்னால் இவன் செய்ய மாட்டான், ஆனால் செய்யாதன்னு சொன்னால் அதை தான் கண்டிப்பாக இவன் செய்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்குறாங்க. அப்போ அருண் சொல்கிறாங்க, நீ வேணா அந்த பாட்டிலை உடைக்காதன்னு சொல்லு, அவன் உடனே உடைப்பான் அப்படின்னு சொல்லி தராங்க. உடனே ரேவதி சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற அந்த ஜூஸ் பாட்டிலை மட்டும் உடைச்சிடாத, எனக்கு செம்மையாக கோவம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கார்த்திக் ஒரு கல் எடுத்து அந்த ஜூஸ் பாட்டிலை உடனே உடைச்சிடுறாரு. இதை பார்த்த ரேவதி செம்மையாக வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. நம்ம ரேவதிக்கும் கார்த்திக்கும் சண்டையெல்லாம் ஆரம்பிக்குது. கண்டிப்பாக இது வந்துட்டு சீக்கிரமாகவே காதலில் போயிட்டு முடிக்கணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இது வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.